الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை 100% எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். சுபாவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கீழே இருக்கிறவங்க ஏழுமான அளவு மேலைக்கு வாங்க, முன்னுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறவங்க இடைவெளியில நிரப்பிக்கோங்க. கீழே இருக்கிறவங்க சலாம் கொடுத்தோன்னே ஓட்டத்துக்கு ரெடியா நாங்க நிக்கிறோம். அதனால என்னோட கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காம போறதுக்கு அது காரணமாக அமையும். உங்கள யாருக்கெல்லாம் மேலைக்கு வாரத்துக்கு ஏழுமோ கால் வருத்தங்கள் உடம்புல எல்லாம் ஆரோக்கியம் தந்திருந்தா மேல வந்து உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா இமாம் எந்த மாடியில் இருப்பாரோ அந்த மாடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முதலாவது அதிகமான நன்மை கிடைக்கும். அதுக்கு பிறகு முதலாவது மாடியில கடைசி வரையில கடைசாக ஈக்கிற ஆளுடைய நன்மையை விட குறைவான நன்மை தான் அடுத்த மாடியில் இருக்கக்கூடிய முதலாவது லைன்ல முதலாவது ஈக்கிறவரை கிடைக்கும். மலைக்கு மடுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கும். அவசரத்துல சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் மேல் மாடியில் ஈக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சும்மா முன்னு போயிட்டு இருக்கணும். யதார்த்தம் அந்த அமல் இபாதத் அந்த ஆசை ஆர்வத்தோட நெருங்கி முன்னுக்கு பெரியவங்க உள்ளத்துல அந்த தேற்றத்தோட வந்து நிக்கிறதே அதுதான் மிக முக்கியமான விஷயம். இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்து நாங்க இன்றைக்கு ரமலானை முடிச்சிட்டு அடுத்த 6 நோன்புகளுடைய கடைசாவது 6வது நோன்பை நோற்றவர்களாக அதிகமான பேர் இருக்கிறோம். ஸ்கூல்ல பாருங்க, ஓ லெவல் எக்ஸாம் முடிகிற டைம்ல கரியர் கைடன்ஸ் செய்வாங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி, வாட்ஸ் நெக்ஸ்ட் உங்களோட கரியர் கைடன்ஸ், அடுத்த லெவல் நீங்க என்ன போறீங்க. இப்ப உங்களோட ஓ லெவல் முடிஞ்சிருச்சு, ஏ லெவல் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க என்ன செய்ய போறீங்க. அது மாதிரி இப்ப கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. ரமலான் முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்தது என்ன? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் அடுத்த என்னான்னு சொல்லி கரியர் கைடன்ஸ் செய்ய தேவையில்ல. ரமலான் சரியாக கழிஞ்சிருந்தா ரமலான் என்ன முழுக்க அல்லாஹ் அவனோடுள்ள தொடர்பை சீராக்குறது தான். ஒரு அந்நிய மனிதர் கேட்டார், ஒரு டாக்டர் ஒன்று கேட்டார், முகத்துமே நோம்பி அல்லனேக்கு முகத்துமே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உதயந்தல ஹவஸ்வனகம் படகின்னே கண்ணத்துவ பொன்னத்துவ இந்தலா இரவசே அப்பி கணேக சூர்யா ஹெம்மனத்தி வேலாயன கொட்ட ஏக முகத்து லெபென்னேன்னு கேட்டார். நான் சொன்னேன், தவல் கால மே දවස්වල නම් අපිට හරියට ඒක තේරුම් ගන්න පුළුවන්. 12 එක වෙනකොට 30ක් ඇති වෙයි. කොහෙන් හරි වතුර බිව්වත් හොඳයි කියලා. වතුර බෝතලේ ඉස්සරහා තියෙනවා. හොඳ කූල් වතුර බෝතලයක්.
කවුරුත් නෑ බලන්න. මමයි බෝතලේ විතරයි දෙන්නේ හොඳ පූල් වතුර බෝතලයක්. ටක් ගාලා ඇරලා ඒක දීලා වහලා තියලා නැත්තම් එතනට වතුර ටිකක් පුරවලා හැම තියලා හැමකනත් එක්ක මෙදගෙන නෝඹි අරින්න පුළුවන්. නමුත් ඒ වෙලාවේ මගේ අල්ලාහ් මාව බලාගෙන ඉන්නවා. මම මේ උපවාසයේ දීලා දෙන්නේ අල්ලාහ් වෙනුවෙන්. මේක ඇවිල්ලා පැයම් පැය නෙමෙයි තත්පරෙන් තත්පරයට අපේ හිත ඇතුලේ අල්ලාහ් තාලා ගැන අපි හිතලා මාසයක් දවස් 29ක් හැම දෙයක්ම අපිට එළියෙන් තේරෙන්නේ ඇවිල්ලා උපවාසය විතරනේ. නමුත් මේක ඇතුලේ තව දේවල් ඉබාදත් කියලා අල්ලාහ් තාලාත් එක්ක ඉතාම සමීප සම්බන්ධතාවයක් ඇති කර ගැනීමට තිබෙන දේවල් තියෙනවා. ராட் அப்படி வந்தீங்க அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏண்டா இஷா தொழுதுட்டு இல்லாட்டி இஷா தொலை இல்லாம இது கடையை திறக்கிறதானே. கடையை திறந்தோடனே அன்னியவன் கேட்க அதை பள்ளியை டிக்க கட்டியாக வந்தினவன் இவன் கட்டிய கடவுள் வேலை முகத்து கறந்து ඒකවිල ඔක්කොටම අවශ්‍ය නැහැ. ඒක හිතන ඕනේ කට්ටියට විතරක් කරන්න පුළුවන්. එච්චර ලොකු බරපතල දෙයක් නෙමෙයි ඒක. அவருக்கு ஐடியா கொடுக்குறார் சொல்றாரு. එහෙම දෙහෙනම් ඔයත් අපි වගේනේ அப்படின்றார் அவர். நான் வந்தின வேளாவே ஒயත් கடையே மாத் கடையே දෙන්නම එක වගේ තමයි වෙනසක් නැහැ. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்த அந்த ரமலான் ரப்போட உள்ள நெருக்கத்தை அதிகரிச்சு போடுறது, அவனோடு உள்ள தொடர்பை நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போறது. நாங்க ஒவ்வொரு ரமலான் கலியத்திலே எங்கள்கிட்ட பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும். ரமலானுக்கு முன்னால இமாம் ஜமாத்தை நான் பேணல, ரமலான் முடியத்திலே இமாம் ஜமாத்துக்கு பக்குவமா பேணுதலா வரக்கூடியவராக இருக்கும். ரமலானுக்கு முன்னால அதானுடைய நேரத்துல கடைய மூடல, ஆனா ரமலானுக்கு பின்னால கடைய மூடிட்டு வரணும். நான் ரமலானுக்கு முன்னால கிளாஸஸ் டைம கழிச்சு கொண்டு இருந்தோம். இல்ல அதானுடைய நேரத்துல மஸ்ஜிதுக்கு வரும். ஏண்டா கியாமு ரமலான் 20 ரகாத்துக்கள் கியாமு ரமலான், ரமலானுடைய இரவு தொழுக, கியாமுல் லைல் அல்ல, கியாமு ரமலான். ரமலானுக்குண்டே தரப்பட்ட பிரத்யேகமான 20 ரகாத்துக்களை தொழுதிக்கிறேன். ரமலானுக்குண்டே தரப்பட்டது, கியாமுல் லைல் அல்ல. கியாமுல் லைல் ரமலானுக்குரியதல்ல, அது ரமலான் அல்லாத காலத்திலேயும் உள்ளது. நாங்க நோன்புல தொழுது அந்த 20 ரகாத்துக்கள், ஏன்னா அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்த நாங்க பரலுக்கு. அதனாலதான் அடியானே இந்த ரமலான நீங்க பிரயோஜனமா கலீங்க, சுண்ணத்துக்கே பரலுடைய நன்மையை தாரேன், கிட்ட வாங்க நீங்க இபாதத்துக்கு. பரலுக்கு 70 பரல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுங்க பரலுக்கு, இபாதத்துக்கு. ஏன் உலக வாழ்க்கையே அதுக்கு தானே, உலக வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறது அதுக்கு தான். خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தது உங்கள யாரு பெட்டரான அமல், பெஸ்டான அல்ல, பெட்டரான அமல் யாரு செய்யறாங்க அப்படின்னு பாக்குறது. டிகிரி வாங்குறது யாரு, டாக்டரேட் முடிக்கிறது யாரு, பிசினஸ் மேன் ஆகிறது யாரு, இதல்ல. நல்ல அமல், நல்ல அமல். இதுக்குதான் உங்களை நான் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். பார்த்து 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 நல்ல அமல்ல செய்யுங்க, நல்ல அமல்ல செய்யுங்க. குர்ஆன்ல அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறவங்க, இவங்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளர்கள் அப்படின்றான் அல்லாஹ். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறது, இதற்குரிய பயிற்சியத்தை எடுத்தோம். என்ன கியாமுல் லைல், கியாமுல் ரமலான், நோன்பு, அங்க இஸ்திக்ஃபார், தௌபா, சதகா, தான தர்மங்கள், உம்மா வாப்போடு இரக்கமா நடந்து கொள்றது, உறவினர்களோடு இரக்கமா நடந்து கொள்றது, எளிய மக்களை கவனிக்கிறது, எளிய மக்களுக்கு அதிகமா கொடுக்கிறது. யாராவது சண்டைக்கு வந்தா நான் நோன்பாளி, சண்டை பிடிக்க இயலாது. இதெல்லாம் சயின்ஸ் ஆஃப் த ரமலான், சயின்ஸ். நாங்க சும்மா ரமலான் வரையுது, ரமலான் போகுது நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தையும் ஒரு சேஞ்ச் ஒன்றை உண்டாக்கும். 10 வருடங்கள் ரமலான கழிச்சுக்கிறோம், என்ன சேஞ்ச் வந்திருக்குது?
50 வருடங்கள் ரமலான கழிச்சிருக்கிறோம். என்ன சேஞ்ச் வந்திருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 30-40 ரமலான தான் கழிக்கிறாங்க. 30-40 ரமலான தான் கழிக்கிறாங்க சஹாபாக்கள். முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கையில. சுப்ஹானல்லாஹ், 100 வருடங்கள் இஸ்லாத்துக்கு கழியுது. இஸ்லாம் முழு உலகத்திலே பரவி இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் ஜெனுவினான ஆட்களா இருக்கிறாங்க. ஸ்பெயின் பார்த்து பயப்படுது, சைனா பார்த்து பயப்படுது, ஒவ்வொரு நாடுகளும் பார்த்து பயப்படுது. ஹிஜ்ரி 300-400 ஆகத்திலே ரோமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர் எல்லாம் கைவிட்டு போகுது யஹூதிகள்ட்ட. இல்ல, எல்லாம் யார்கிட்ட? முஸ்லிம்கள்ட்ட. எப்படியான முன்னேற்றம்! இஸ்லாம் அண்ட் சிவிலைசேஷன். எப்ப அந்த இஸ்லாமிய கோல்டன் ஏஜ் அண்ட் இஸ்லாமிக் ஹிஸ்டரி படிச்சு பாருங்க. more than 800-700 years. எல்லாமே எல்லா இடங்கள்லயுமே சிறந்த முன்மாதிரியானவங்களா இருக்கிறாங்க. என்ன இருந்துச்சு? எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸ், எல்லாரும் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட், எல்லாரும் ஜாப்ல செட்டில் ஆகிக்கிறாங்க, வீடு கட்டிக்கிறாங்க, வாகனம் வாங்கிக்கிறாங்க. என்ன இருந்துச்சாங்க? அமல் தான் இருந்துச்சு. அமல். நாளுக்கு நாள் ரப்புடைய நெருக்கம். அதனாலதான் குர்சீட் சிலுவை யுத்தத்துல சுமார் 200 years, more than 14 times, 14 முறைக்கு மேல முஸ்லீம்களை அடிச்சு இல்லாமலாக்குறதுக்கு யுத்தம் நடந்துச்சு. தொடராக 200 வருடங்கள். யாருக்கு வெற்றி? முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி. மேன் பவர், வெப்பன் பவர், எஜுகேஷன் பவர் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. நாங்க சொல்லல, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த ஆட்கள் பார்த்துட்டு போயிட்டு சொல்றாங்க, ஏன் இவங்களுக்கு வெற்றி? இவ்வளோ மேன் பவர், வெப்பன் பவர், எல்லாம் டெக்னாலஜி, எஜுகேஷன் எல்லாமே எங்கள்கிட்ட. சும்முள்ள மக்கள் எப்படி வெற்றி பெறாங்க? இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க போயிட்டு சொன்னாங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து வணங்குறாங்க. இவங்க ஒரே நேரத்துல யாரும் கடையில கஸ்டமர் இருக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அசருக்கு வாங்க சொல்ல 10 நிமிஷம் வைக்கிறதுல வந்து லோகர் தொழுகிற ஆட்கள் அங்க ஒருத்தரும் இல்லை. லோகரை மசரை சேர்த்து பெல்ட் அடிச்சுட்டு போறதுக்கு வார அப்படியான ஆட்கள் இல்லை. கடைசி சுபவ தொழுக அது எலும்பினொன்னே தொழுகிறது 8 மணிக்கு 6 மணிக்கு அப்படி ஆட்கள் எல்லாம் இல்லை. எல்லாம் பங்க்சுவாலிட்டியா டைமுக்கு தொழுகிறாங்க. இன்னைக்கு வந்து கவுன்சிலிங்ல சைக்காலஜில வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு சிரிப்பு வாரம். சில நேரங்கள்ல எங்களோட மார்க்கம் தந்திக்கிற டைம் மேனேஜ்மெண்ட்டை விட உலகத்துல வேற என்ன டைம் மேனேஜ்மெண்ட்? சூரியனுடைய ஓட்டம் இன்னும் ஒரு 1000 வருடங்களுக்கு பின்னால சூரியன் எந்த இடத்துல நிற்கும், எங்களோட லொஹருடைய தொழுகை எந்த டைமுக்கு இருக்கும்ன்றது இன்றைக்கு இருந்தீங்க. அல்லாஹ் தஆலா அப்படி எங்களுக்கு நுணுக்கமா தந்திருக்கிறார். அதை விட பெரிய டைம் மேனேஜ்மெண்ட் எங்களை சரியா எங்களை இயக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அங்க வந்து பார்த்துட்டு சொன்னது, இரவுல எல்லாம் நின்று வணங்குறாங்க எல்லாருமே, குர்ஆன் ஓதுறாங்க எல்லாருமே, இபாதத் என்று சொல்லி பேர்ல ஈடுபடுற, எதை பேசினாலும் அல்லாஹ்ன்றாங்க. காசு இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, வட்டிக்கு போயிட்டு மணி பேங்க்ல மாட்டிப்பட்டு உத்தரவு இல்ல. எல்லாரும் சுத்தமான ஆட்கள். பேசி பார்த்தா 100% உண்மையை பேசுறாங்க, யாருமே போய் பேசுறாங்க இல்ல. எல்லாருமே ஒருத்தருக்கு ஹெல்பர்களா இருக்கிறாங்க, உதவியாளர்களா இருக்கிறாங்க. பிஹேவியரை பார்ப்போம். ஹுஸ்னுல் குலுக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஹுஸ்னுல் கலீகா, அப்படியான பண்பாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்ப எப்படி மாத்துறது? இவங்களை மாத்தும், இது எல்லாத்தோட்டும் தூரமாக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, முழு வரலாற்றையும் படிச்சு பாருங்க. வெற்றிக்குரிய காரணங்களாக அல்லாஹ் ஆக்கினது இபாதத். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அனுப்பிரமாணம் நலவு செஞ்சிருந்தா அந்த நலவுக்குரிய பிரதிபலனை நீங்க பாப்பீங்க. கெடுதி செஞ்சிருந்தா கெடுதிக்குரிய பிரதிபலிப்பை பார்ப்பீங்க. என்ன யதார்த்தம்? من عمل صالحا من ذكر أو أنثى فهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நல்ல அமல் செஞ்சா
அவங்கள நாங்க சந்தோஷமா வாழ வைப்போம். அல்லாஹ்ட வாக் நல்ல அமல். எங்கேயுமே எஜுகேஷன் இல்லண்டா எங்கட முழுமையான முறையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, எங்கட பிசினஸ், எங்கட கடை, எங்கட சொத்து, எங்கட செல்வம் எங்கேயுமே பேசப்பட்டில்லை. அதெல்லாம் குடுங்கன்னு பேசப்பட்டிருக்குது, சேருங்கன்னு பேசப்பட்டில்லை. அப்ப என்னத்தை நீங்க சேர்க்கணும்? நல்ல அமல செய்யுங்க, நாங்க உங்களை வாழ வைப்போம். அதனாலதான் கடைசி 10 நாள் ஏத்துக்காவே, கடைசி 10 நாள் பிசினஸ் உடைய நேரம். வார வருஷம் இதை விட தப்பா பாக்கலும், 2 பெருநாளும் ஒன்றுக்கு வருது அப்ப பாக்கலும். யார்த ஈமான்ல ஹை லெவல் எல்லாத்தையும் மூடிட்டு 10 நாள் ஏத்துக்கா, எனக்கு அதுல வெற்றியே இல்ல, அதுல நிம்மதியே இல்ல, அதுல சந்தோஷமே இல்ல. எத்தனையோ பேர் நோக்க பிடிக்கல, என்ன ஓ லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, சும்மா கணக்கு இல்லாம போயிட்டு இபாதத். அதனாலதான் தோல்வி, அதனாலதான் நிம்மதி இல்ல, அதனாலதான் சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில. எல்லாத்தையும் பிரச்சனை காரணம் என்ன? மெட்டீரியலை தான் நாங்க எய்ம் பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். இபாதத் அது சும்மா போற வழியில வார வழியில அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. சும்மா போறது வாரது அதெல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இபாதத் அமல் இது ஒரு அமானிதமா தரப்பட்டிருக்குது. 5 நேரம் இமாம் ஜமாத்தோட நாங்க அவ்வல் தக்பீர்ல பேணுதலாக தொழுகிறது. என்ன வேலை இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்ட பெரிய வேலை நான் நம்புறதுக்கு யாருக்குமே இருந்திருக்காது. கியாமத் நாள் வரையில கர்பலா கொண்டு போயிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. சூரியன் நடு உச்சிக்கு வருது. 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்பதான் சொல்றாங்க, ஜுபைர் சொல்றாங்க, போயிட்டு கேட்டுட்டு வாங்க, அனுமதி கேளுங்க, நாங்க லுஹர் தொழணும். சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு, இப்ப ஜவாலாகத்துல நாங்க போயிட்டு லுஹர் தொழணும், போயிட்டு அனுமதி கேட்டுட்டு வாங்க. அவர் போயிட்டு அனுமதி கேட்கிறாரு, நாங்க லொஹர தொழணும், எல்லாத்தையும் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்க லொஹர தொழுகிறதுக்கு அனுமதி தாங்க. நிப்பாட்டுறதா? ஒரு அனுமதியும் கிடையாது, நடந்து கொண்டே இருக்கும். சண்டை போங்க வந்து சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. என்ன செய்தி? ஏலான்றாங்க. பக்கத்துல ஜைனப் சகோதரி இருக்கிறா. அந்த மைதானத்துல உயிர் போறது தெரியும், கர்பலால ஏமாத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே தூக்கம் போகுது. முழிச்சாங்க, சிரிச்ச முகத்தோட முழிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஜைனப் சகோதரி கேக்குறாங்க, என்ன நானா இல்ல தூக்கம் போச்சு. இப்ப எனக்கு என்னுடைய அப்பா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூட்டிட்டு போறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. முன்னுக்கு போனாங்க, அல்லாஹு அக்பர் சஃப்ல நிக்க சொன்னாங்க, தக்பீர் கட்டுறாங்க. அவ்வல் நேரத்துல கடையல்ல இன்றைக்கு 3 மணி 4 மணி மௌத்தா போனோம்டா அல்லாஹ்ட்ட மாட்டிப்படுவோம். கடையில உட்கார்ந்து கொண்டு இருந்துட்டு போய் சொல்லலாம், யா அல்லாஹ் கடையில இருந்து கஸ்டமர் இருந்தாரு சொல்லலாது. நேரம் குறிக்கப்பட்ட தொழுக, எல்லாத்தையும் மூடுங்க, ஆபீஸ மூடுங்க, கிளாஸ மூடுங்க, எல்லாத்தையும் மூடிட்டு போங்க. தொழுகைக்கு அவ்வளவு முக்கியமான இபாதத். இது பிழையானா மஸ்ஜிதுல தொழுகைக்கு வராம வெளியில போயிட்டு என்ன ப்ரொடெஸ்ட், வெளியில போயிட்டு என்ன ஆள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நிம்மதி கிடைக்காது. தலக்கீழா நின்றால் நிம்மதி கிடைக்காது. இங்கதானே அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்க எங்க தேடுறோம்? அதுக்குரிய பயிற்சியத்தை ரமலான்ல எடுத்திருக்கிறோம். நாங்க இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தக்பீரிக்கிறே அந்த மைதானத்துல முழு உலக மக்களுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடியவங்களுக்கும் மெசேஜ் கொடுக்கிறாங்க. மக்களே, நான் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல சொல்லுவேன், நேரம் குறிக்கப்பட்ட நேரத்துல என்ற உயிர் போறது தெரியும். அந்த நேரத்துல அல்லாஹு அக்பர் அந்த தக்பீரை கட்டினேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? கடையில நீங்க எங்க இருக்கிறீங்க? வீட்டுல நீங்க எங்க இருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க? கிளாஸ்ல ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க இருந்து கொண்டு தொழுகையை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்களா? நாளைக்கு அல்லாஹு தஆலா இனியமான அன்பார்ந்த சோர்ல கேட்க போறான், இபாதத்துக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் யாரு?
சொர்க்கத்துல வாலிபருடைய தலைவர். ஒவ்வொரு வாலிபர்களும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் நாளைக்கு அலிலோட பின்னால போயலுமா சொர்க்கத்துக்கு? நேரத்துக்கு தொழுகிறாங்க. இங்க நாங்க நேரத்துக்கு கிளாஸ்ல, நாங்க கிரவுண்ட்ல, நாங்க எங்க யூனிவர்சிட்டியில, நாங்க ஸ்கூல்ல, இங்க மைதானத்துல இருந்து அந்த தக்பீர் ஈக்குது. எவ்வளவு மக்கள் கிதாபுல எழுதுறாங்க. அதுக்கு முன்னாலேயும் யாரும் கட்டல்ல. கியாமத் நாள் வரையில அப்படியான ஒரு தக்பீரை யாரும் கட்டே மாட்டாங்க. அப்படியான ஒரு தக்பீர் சுஜூதுல வச்சு ஷஹீதாகப்படுறாங்க. இபாதத்து அவ்வளவு முக்கியத்துவம். இது கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர் இப்ப விளங்காது. எப்ப தெரியுமா விளங்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் சொல்றது நல்லா விளங்கிக்கோங்க, கேட்டுக்கோங்க. ரப்பனா அப்சர்னா வஸமஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹா. யா அல்லாஹ், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், யா அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எப்ப தெரியுமா? இது உயிர் வாங்கப்படுற நேரத்துல, சக்ராத்துடைய நேரத்துல வந்து மலக்குல் மௌத் வந்து உயிரை வாங்கத்துல, அந்த நேரத்துல பாப்பாரு. என்ன தெரியுமா பாப்பாரு? என்னுடைய நிலைமை என்ன, நான் போக வேண்டிய இடம் எங்க, என்ன சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். என்னண்டா, A-level எக்ஸாம்ல பயோ சயின்ஸ்ல போயிட்டு உட்கார்ந்து டீக்கிறாரு கெமிஸ்ட்ரி பாடத்துல வாலிபர். கிளாஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு உட்கார்ந்தோடனே பேப்பர் எடுத்து பார்த்தாரு. பேப்பர் எடுத்து பார்த்தோன்னே இவருக்கு தலை சுத்து பிடிக்குது. சுபைசரை கூப்பிட்டு சொல்றாரு, சார் சமாவேண்டோனி மமவில்ல பராகனவில்லதியேன்னு ஒக்குமவில்ல வினதேவர் பாடம் கரகனவில்லதியேன்னு ஒக்கும வினதேவர் මේකේ ප්‍රශ්නවල තියෙන්නේ විනදේවල් මාර අප්සෙට් යන්න වෙලා තියෙන්නේ. සර් සමාව වෙන්න ඕනේ, මට විනාඩි 10ක් දෙන්න. ටග්ගාලා ගිහිල්ලා මේ ප්‍රශ්න පත්‍රයේ තියෙන பிரஷ்ன வல்ட்டு உத்தர டிக்க வளாகன என்னங் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. வாலிபர்கள் படிக்கக்கூடியவங்க, படிச்சவங்க யோசிச்சு பாருங்க. வரலாற்றுல யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? சுபைசர் வினாடி தஹயாக் வினாடி பாக் தக்காலக்கு இல்ல வளர என்ன வைத்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. கொடுப்பானா? அவன் சொல்லுவாரு, புத்தா சமா வேண்டோனே ඉඳගෙන ලියන්න මොනවා හරි දන්නේ නැත්නම් පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා අහන්න දන්නවනම් මම කියලා දෙන්නම්. මේ වගේ මෝඩ ප්‍රශ්න අහන්න එපා. சொல்லுவானா இல்லையா? அதே மாதிரி மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் காட்டுவான், அடியானே நீ போறதுக்கு இருந்த இடம் இதுதான், நீ சம்பாதிக்க வேண்டியது இதுக்காக வேண்டியதுதான். அந்த நேரத்தில் இவன் பார்ப்பான், நான் படிப்பு 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 டபுள் PhD முடிச்சேன். இத PhD இங்க விஷயம் இல்லையே. நான் சம்பாதிச்சேன் கோடி கணக்கு, இங்க அது ஒன்றும் விஷயம் இல்லையே. நான் வீட கட்டினேன், வாகனம் வாங்கினேன், கடை போட்டேன், போனேன், தொழுகையை விட்டுட்டு அங்கேயும் இங்கே, அது ஒன்றுமே இங்க சரி வருதில்லையே. அப்பதான் கேட்பாரு அல்லா இடத்துல. இன்னைக்கு வந்து ஞாபகப்படுத்தப்படுது, வீடு வீடா வந்து தட்டி தட்டி 4 மாசம் உலமாக்கல், 3 வருஷ ஜமாத், வருஷ ஜமாத் 4 மாசம் 40 நாள் வந்து வீட தட்டி தட்டி, வாங்கலே பள்ளிக்கு, வாங்கலே தொழுகைக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கலே, அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கோங்களே, நாங்க களிமா சொல்லிக்கிறோமே, அதன்படி வாழ்க்கை அமைப்போமே, எங்களுக்கு தெரியும், நீ வீட்டு வாங்க. சும்மா அதை விட எவ்வளவு பெரிய வேலைக்கு எங்களுக்கு இங்க, நாங்க எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது என்ன இது சொன்னோமே. அந்த நேரத்துல ரப்பனா யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் கேட்டுட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் கேட்டுட்டோம், கொஞ்சம் திருப்பி அனுப்பியா அல்லாஹ், கொஞ்சம் திருப்பி அனுப்பியா அல்லாஹ். நாங்க 30 வருஷத்தை கழிச்சிட்டு வந்திருக்கிறோம், வேறொன்றுல 50 வருஷத்தை கழிச்சுக்கிறோம், வேறொன்றுல 60 70 வருஷங்களை கழிச்சிருக்கிறோம், வேறொன்றுல. என்ன அல்லாஹ் எனக்கு தெரியாது, ஆஹா ஆஹா, திருப்பி அனுப்பியா அல்லாஹ், திருப்பி அனுப்பியா அல்லாஹ். என்ன தெரியுமா சொல்லுவாரு? நஅமல் சாலிஹா, சாலிஹான அமல செஞ்சுட்டு வாரு. இங்கக்கு தேவை சாலிஹான அமல்ன்றது தெரியா போயிட்டுருச்சு. வேற இதுல கழிச்சு கொண்டு இருந்தேன், நேரத்துக்கு தொழல்ல, சரியான முறையில் குர்ஆன் திலாவத்துல ஈடுபடல, ஜகாத்த சரியா கொடுக்கல,
சதகா தான தர்மங்களை செய்யல, உம்ராக்கு போகல, ஹஜ்ஜி செய்யல, நல்ல இபாதத்துக்கல்ல என்ன நேரங்களை கழிக்கல, உம்மா பாப்போட ஒழுக்கமா நடக்கல, தாத்தா தங்கச்சிமாரோட நல்ல அன்பா நடக்கல, மக்களோட அன்பா பண்பா பழகல்ல, எங்களுக்கு தரப்பட்ட ஷரியத்துடைய சட்டங்களை நிறைவேற்றல, உண்மையே பேச சொல்லி மார்க்கம் சொல்லுது, உண்மையை பேசல, நான் ஹலாலா சம்பாதிக்கணும் என கட்டளிடப்பட்டிருந்துச்சு, இந்த எந்த இபாதத்திலும் நான் ஈடுபடல, இல்லாட்டி குறை செஞ்சு கொண்டிருந்தேன், இப்ப இங்க மாட்டிக்கொண்டுட்டேன், திருப்பி அனுப்பியா அல்லாஹ் கொஞ்ச நாள் நஅமல் சாலிஹா நஅமல் சாலிஹா நஅமல் சாலிஹா. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யஸ்தஅகிரு ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமுஹா. ஒரு நொடி பொழுது முற்படுத்தப்பட மாட்டாது, ஒரு நொடி பொழுது பிற்படுத்தப்பட மாட்டாது, குறித்த நேரத்தை உயிர் வாங்கப்படும். பயங்கரமான நிலைமை. வாலிபர்களே, ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் பயப்படுங்க. ஒவ்வொரு செகண்டும் எந்த நேரத்துல மௌத் வரும், அந்த நேரத்துல யாரும் எங்களுக்கு பின்னால் இருக்க போறதில்லை. ஒவ்வொருத்தரும் அந்த இபாதத்துக்கு தயாராகணும். இபாதத்துக்கு யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வானம். நான் படிக்க வானம் என்று சொல்லுவோம், இல்ல வியாபாரம் செய்ய வானம். மார்க்கம் சொல்லிக்கிற முறையில வியாபாரம் செய்ய. யாருமே இந்த பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ண வானம், நல்லா படிச்சாதான் நீ நிம்மதியா வாழுவாய், நல்லா சம்பாதிச்சாதான் நிம்மதியா வாழுவாயின்னு பெற்றோர்கள் யாரும் மோட்டிவேட் பண்ண வானம். அது ஷிர்க்குடைய மோட்டிவேஷன். ஷிர்க் அது அல்லாஹ்வோட இணக்கற்பிக்கிற அந்த பாடம் தான். பிசினஸ் செய்யறது ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியம். கடைக்கு போங்க, ஹலாலா சம்பாதிங்க, ஹலாலா. ரெண்டாவது, கஸ்டமர் வந்தா அவருக்கு மார்க்கத்தை சொல்லுங்க, தீன சொல்லுங்க. எப்படி? அதுக்கு உண்மையா பேசுங்க. அங்கிருந்து அதுக்கு வியாபாரம் செய்யுங்க. பஜார்ல மேவாகே வியாபார கட்டியா கபி தக்கனே பலண்டுக்கு அத்த கதா கரணும் பொறுக்கிய என்ன அந்த மாதிரி எங்களை பத்தி சொல்லுவோம். முஸ்லிம் கட்டியதை கப்பட்டிக்கம இகன கண்டோன்னா ஏ கட்டிய எங்க இல்லை இகன கண்ட தவறான அந்த பேச்சு எங்களுக்கு வரக்கூடாது. வந்தா அவங்கள்ட்ட உண்மைய சொல்லவில்லைங்க, உண்மைய சொல்லி பழைய சாமான் புதிய சாமான், பழைய விலை புதிய விலை சொல்லுங்க. அப்ப கேட்பான், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. கவுது மெச்சர் ඇත්ත කතා කරලා ඇත්ත කතා කරලා අපි මුස්ලිම් අපේ ආගම අපිට මෙහෙම තමයි කියලා දීලා තියෙන්නේ. බොරු කිව්වනම් අපිට වදිනවා. அப்படி அழகான அந்த முதுமாரிய சொல்லத்துல அவன் கேட்பான், ආගමේ කොහෙද කියලා තියෙන්නේ? අපේ කුරාණයේ කියලා තියෙනවා. ඇත්තට කුරාණයේ සිංහලෙන් තියෙනවද? ඔව් අපි ගාව තියෙනවා පරිවර්තනය. මෙන්න கொடுங்க. இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் செய்ய தேவையில்ல. பெரிய பெரிய சாமய சமாதான யஹமக பெண்ணன உதும் தர்மய இஸ்லாம் தர்மய என்னடா கேக்குறாங்க. එහෙම කවුද ඉන්නේ මුස්ලිම් කට්ටිය මේ තියෙන විදිහට சப்ஜெக்ட் பேட்டிக்குது ஆள் இல்லை. இன்னைக்கு நாங்க ஆளை கொடுத்தா சப்ஜெக்ட் ஒட்டோவா போகும். இதுக்கு பிசினஸ் செய்யுங்க. மூணாவது, எவன் டைம் கையேந்த வானம், எவன் டைம் கையேந்த வானம், எவன் டைம் கையேந்த வானம். கௌரவமா கண்ணியமா இருங்க. நீங்க என்ன செய்யறீங்க? நான் அல்ஹம்துலில்லாஹ் பிசினஸ் செய்யறேன். ஏண்ட பிசினஸ பத்தி எனக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும்தான் தெரியணும். அழுங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு தொழில் இல்லைன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரிய வச்சிடாதே யா அல்லாஹ். எவன் டைம் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். அல்லாட்ட அழுங்க. ஆட்கள் கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழில் செய்யறேன், துஆ செய்யுங்க பரக்கத்துக்கு. எல்லாம் அல்லாஹ்ட கிருபை தான் இருந்து கொண்டு சொல்றாரு. அப்படின்னா ரெஸ்பெக்டா பிச்சை கேட்கிறார், ஒன்றுமில்ல தாங்க அப்படின்னு இந்த கேவலமான வேலை அல்லாஹ் வெறுக்கிறான். யார்கிட்ட மக்கள்கிட்ட கையேந்தவான், கண்ணியமா கௌரவமா இருங்க, அல்லாட்ட ஆளுங்க, இபாதத்தோட வாழ்க்கையை செழிப்பாகும். இதுக்கு பிசினஸ் செய்யுங்க. இந்த மூணு நோக்கங்களை வச்சு படியுங்க. என்னத்துக்கு என்று சொல்லி சொன்னா தீன ஹயாத்தா. யூனிவர்சிட்டிக்கு போங்க, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போங்க. போனா ப்ரொஃபசர் கேட்கணும், මේ ළමයි කොහෙන් ආපු කට්ටියද, කොච්චර ලස්සනට හැසිරෙනවද, කොච්චර හොඳට ඉන්නවද, වෙලාවට වඳින්න යනවනේ. මුස්ලිම් තරුණ කට්ටිය මේ කට්ටිය, මුස්ලිම් තරුණ කට්ටියද එන්නකො පුතාලා, හරිම ලස්සනයිනේ. අපේ මේ විශ්වවිද්‍යාල ඉතිහාසය ඔය කට්ටිය වගේ කට්ටියක් අපි දැක්කේ නෑනේ. මෙච්චර ලස්සනට ඉන්නවනේ. අපේ අනික් ළමයිනුත් මේ වගේ හිටියොත් හොඳයිනේ. හරියට හරි චර්යාව ඔය කට්ටියගේ ලස්සන චර්යාවනේ. අපිට හරි ආසය ඔය කට්ටිය බලනකොට. இதுக்கு போங்க. කොහෙන්ද මේවා? අපේ ඉස්ලාම් ධර්මය අපිට කියලා දීලා තියෙනවා. இன்னைக்கு எப்படி தெரியுமா? மனுஷியோம் அம்மகத்து முஸ்லிம் ஏக்கனே எப்படி எவ்வளவு கவலையான செய்தி, எவ்வளவு கவலையான செய்தி. என்ன சொல்ற, තවත් මුස්ලිම් කට්ටිය ඉන්නවනේ. ඒ කට්ටිය එහෙම නෑනේ. අපි මේ වගේ අඳපු කට්ටිය බලලා තමයි බය වුනේ. නමුත් මේ ලෝකේ ඉන්න හොඳම කට්ටිය ඔය කට්ටියනේ. இன்னைக்கு எங்கள்கிட்ட பேசத்திலே பேசுறோம்.
கனிவான அன்பா அந்த சோதரில் அதுக்கு பிள்ளைகளை படிக்கவே அந்த இடத்துல இருந்து மெசேஜ் கோயில கேளுங்க. அப்பயே குரானே தீயணும் சார், குரானை கொடுங்க. நேற்று என்ன குரானு லைப்ரரி கொடுங்க. யூனிவர்சிட்டி யாராவது ப்ரொஃபஸர்மார் இருந்தா சொல்லுங்க, நான் இத்தனை ப்ரொஃபஸர்மாருக்கு குரானை கொடுத்திருக்கிறேன் யூனிவர்சிட்டியில கேட்டு பாருங்க. என் யூனிவர்சிட்டியில் இருக்கிற என்னோடு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்களுக்கு நான் இந்த குரானை கொடுத்திருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். நான் கவலையோட சொல்றேன். எதுக்கு படிக்கிறீங்க? படிப்பால் என்ன பிரயோஜனம்? உலகத்துல என்னதை சாதிக்க போறீங்க? மக்களுக்கு தீனை கொடுங்க. உங்களோட பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. மகான் தீனை கொண்டு போகணும். இங்கிலீஷ்ல, சிங்களத்துல, தமிழ்ல, அரபிக்ல, உருதுல, ஹிந்தியில, கொரியன்ல, ஜப்பானீஸ்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் தீனை கொண்டு போங்க. நீங்க அதுக்கு படிங்க. உங்களோட படிப்பு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு இதை சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே நீங்க பிள்ளைகள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இபாதத் அதுக்குரிய அந்த நிலைமையைத்தான் நல்லா உலகத்துல வாழ்க்கையை தந்திருக்கிறோம். அதுதான் ரமலான்ல எடுத்த பயிற்சி. அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஆனா வாழ்க்கையில கஷ்டமாயிக்கு, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, வைஃப்